உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன். உன் முன்னிலையில் தாழ் பணிந்தேன். உந்தன் பலியினில் கலந்திட நான் வந்தேன். அந்த பலியின் நிறைவு நான் அடைவேன். உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன். வாழ்வும் வழியும் ஒளியும் நீரே என்றுரைத்தீர். எந்தன் வாழ்வும் வழியும் ஒளியும் நீரே என்றுரைத்தீர். அந்த வழியில் நான் சென்று வாழ்வில் நிறை காண உன் பீடம் நான் வந்தேன். அந்த வழியில் நான் சென்று வாழ்வில் நிறை காண உன் பீடம் நான் வந்தேன். உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன். உன் முன்னிலையில் தாழ் பணிந்தேன். உந்தன் பலியினில் கலந்திட நான் வந்தேன். அந்த பலியின் நிறைவு நான் அடைவேன். உந்தன் சந்நிதியில் சரணடைந்தேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கல்வாரி திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இன்றைய நாளில் இந்த திருப்பலியினூடாக நாங்கள் சமுதாயத்திலே வாழ விழந்தவர்கள், சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்டவர்கள், சமுதாயத்துக்குள்ளே மிகவும் துன்பப்பட்டு துயரமாக யாருமே அவர்களுக்கு இல்லை என்று நினைக்கும் போது அவர்களுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். உமது துணையும் அவர்கள் உண்மையை நம்பி வாழும் மக்களாக மாற்ற உம்மால் மட்டும்தான் முடியும் ஆண்டவரே. எனவே நாங்கள் அவர்களுக்காக இத்திருப்பலியில் மன்றாடுகின்றோம். நீரே அவர்களுக்கு எதிர்பார்ப்போம். தேர்தலமாக இருக்க இந்த திருப்பலியினராக உம்மை பார்த்து நாங்கள் மன்றாடுகின்றோம். மற்றோடு சேர்ந்து யாருக்கெல்லாம் மன்றாட நினைக்கின்றோமோ அவர்களை நினைத்து மன்றாடுகின்றோம். யாரெல்லாம் எங்களோட மன்றாட்டுக்கள் பரிந்துரைகளையும் கேட்கின்றார்களோ அவர்களுக்காகவும் இத்திருப்பலியினூடாக ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை தூய மர நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உண்மையும் நேர்மையும் உள்ள நெஞ்சங்களில் நீர் குடிகொள்வதாக உறுதியளித்துள்ளீரே. எங்கள் உள்ளங்களில் நீர் தங்குவதற்கு ஏற்றவாறு நாங்கள் வாழ எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என் உடன்படிக்கையின் அடையாளமாக என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கின்றேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வசனங்கள் 1 தொடக்கம் 13 அந்நாள்களில் கடவுள் நோவாவிற்கும் அவர் புதல்வருக்கும் ஆசி வழங்கி கூறியது: பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள். மண்ணுலகின் விலங்குகள், வானத்து பறவைகள், நிலத்தில் ஊர்வன, கடலின் மீன்கள் அனைத்தும் உங்களுக்கு அஞ்சி நடுங்கட்டும். அவை உங்கள் கைகளில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன.
நடமாடி உயிர் வாழும் அனைத்தும் உங்களுக்கு உணவாகட்டும். உங்களுக்கு பசுமையான செடிகளை உணவாக தந்தது போல இவை எல்லாவற்றையும் தந்திருக்கின்றேன். இறைச்சியை அதன் உயிராகிய இரத்தத்தோடு உண்ணாதீர்கள். உங்கள் உயிராகிய இரத்தத்திற்கு நான் ஈடு கேட்பேன். உயிரினம் ஒவ்வொன்றிற்கும் மனிதர் ஒவ்வொன்றிடமும் நான் ஈடு கேட்பேன். மனிதரின் உயிராக அவரவர் சகோதரரிடம் உயிர் நான் ஈடாக கேட்பேன். ஒரு மனிதரின் இரத்தத்தை எவர் சிந்துகிறாரோ அவரது இரத்தம் வேறொரு மனிதரால் சிந்தப்படும். ஏனெனில் கடவுள் மனிதரை தம் உருவில் உண்டாக்கினார். நீங்கள் பலுகி பெருகி பன்மடங்காகி மண்ணுலகை நிரப்புங்கள். கடவுள் நோவாவிடமும் அவருடன் இருந்த அவர் புதல்வரிடமும் கூறியது, இதோ நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் வழிமரபினரோடும் பேழையிலிருந்து வெளிவந்த உங்களோடு இருக்கும் உயிரினங்கள், பறவைகள், கால்நடைகள், நிலத்தில் உங்களுடன் உயிர் வாழும் விலங்கினங்களோடும் எல்லாவற்றோடும் மண்ணுலகில் உள்ள எல்லா உயிர்களோடும் என் உடன்படிக்கையை நிலைநாட்டுகின்றேன். உங்களோடு என் உடன்படிக்கையை நிறுவுகின்றேன். சதையுள்ள எந்த உயிரும் வெள்ளப்பெருக்கால் மீண்டும் அழிக்கப்படாது. மண்ணுலகை அழிக்க இனி வெள்ளப்பெருக்கு வரவே வராது. அப்பொழுது கடவுள், எனக்கும் உங்களுக்கும் உங்களுடன் இருக்கும் உயிருள்ள எல்லாவற்றிற்கும் இடையே தலைமுறை தோறும் என்றென்றும் இருக்கும்படி நான் ஏற்படுத்திய உடன்படிக்கையின் அடையாளமாக என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கின்றேன். எனக்கும் மண்ணுலகுக்கும் இடையே உடன்படிக்கையின் அடையாளமாக இது இருக்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக, ஆண்டவர் விண்ணுலகில் நின்று வையகத்தை கண்ணோக்கினார். ஆண்டவர் விண்ணுலகில் நின்று வையகத்தை கண்ணோக்கினார். ஆண்டவர் விண்ணுலகில் நின்று வையகத்தை கண்ணோக்கினார். வேற்றினத்தார் ஆண்டவரின் பேருக்கு அஞ்சுவர். பூகுலையின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியை கண்டு மருள்வர். ஏனெனில் ஆண்டவர் சியோனை கட்டி எழுப்புவார். அங்கு அவர் தம் மாட்சியுடன் திகழ்வார். திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். அவர்களின் மன்றாட்டை அவமதியார். ஆண்டவர் விண்ணுலகில் நின்று வையகத்தை கண்ணோக்கினார். இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படும். படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவருக்கு புகழ் பாடட்டும். அவர் சிறைப்பட்டோரின் புலம்பருக்கு செவி சாய்ப்பார். சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார். ஆண்டவர் தம் மேலுலகத்தில் நின்று கீழே கண்ணோக்கினார். ஆண்டவர் விண்ணுலகில் நின்று வையகத்தை கண்ணோக்கினார். ஆண்டவர் விண்ணுலகில் நின்று வையகத்தை கண்ணோக்கினார். உம்மடியாரின் பிள்ளைகள் பாதுகாப்புடன் வாழ்வர். அவர்களின் வழிமரபினர் தமது திருமுன் நிலைத்திருப்பர். அப்போது மக்களினங்களும் அரசுகளும் ஒன்று திரண்டு ஆண்டவரை வழிபடும். சியோனில் ஆண்டவரின் பெயர் போற்றப்படும். எருசலேமில் அவர்தம் புகழ் அறிவிக்கப்படும். ஆண்டவர் விண்ணுலகில் நின்று வையகத்தை கண்ணோக்கினார். ஆண்டவர் விண்ணுலகில் நின்று வையகத்தை கண்ணோக்கினார். Alleluia,
ஆண்டவரே, உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொண்டிருக்கின்றன. நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 8 திருவசனங்கள் 27 தொடங்கி 33 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருடன் பிலிப்பு செசாரியாவை சார்ந்த ஊர்களுக்கு புறப்பட்டு சென்றார். வழியில் அவர் தம் சீடரை நோக்கி, நான் யார் என மக்கள் சொல்லுகின்றார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் அவரிடம், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்லுகின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யார் என்று சொல்லுகின்றீர்கள் என்று அவர்களை கேட்க, பேதுரு மறுமொழியாக, நீர் மேசியா என்று உரைத்தார். தம்மை பற்றி எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாக கூறினார். மானிட மகன் பலவாறு துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்படவும், 3ஆம் நாளுக்கு பின் உயிர்த்தெழவும் வேண்டும் என்று இயேசு அவர்களுக்கு கற்பிக்க தொடங்கினார். இதையெல்லாம் அவர் வெளிப்படையாகவே சொன்னார். பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டார். ஆனால் இயேசு தம் சீடர் பக்கம் திரும்பி பார்த்து பேதுருடம், என் கண் முன்னே நில்லாதே சாத்தானே, ஏனெனில் கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று கடிந்து கொண்டார். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாங்கள் இன்றைய முதல் வாசகம் நாங்கள் பார்த்தால் நோவாக்கு ஆண்டவர் ஆசி வழங்குவதையும் அவருடைய புதல்வர்களுக்கு ஆசி வழங்குவதையும் நாங்கள் பார்க்கலாம். இங்கே இன்றைய இந்த வாசகத்தில் முக்கியமாக ஆண்டவர் பல விடயங்களை ஞாபகப்படுத்துகின்றார். அதாவது மனிதர்களை அவர் ஒரு நாளும் இனிமேல் அவர்களை சாகடிக்க போக மாட்டேன் தண்ணீரால். எனவே அந்த தண்ணீரோ உயிர்வாழ் இனங்களோ இனிமேல தண்ணீரால அவர்கள் அழிக்கப்பட மாட்டா என்று உறுதி அளிக்கின்றார் கடவுள். அதோடு நாங்கள் பார்த்தால் இன்றைய தொடர்ந்து இயேசுடைய கடவுளுடைய அழகான வார்த்தைகளில் சொல்லப்படுகின்றது, நீங்கள் இனிமேல் எல்லாத்தையும் ஆளப் போகின்றீர்கள், அதை சரியான முறையில் ஆளுங்கள் என்பதையும் ஆண்டவர் அவர்களிடம் கண்டிப்பாக கூறுகின்றார். எனவே ஆண்டவருடைய கட்டளையானது இனிமேலாவது நீங்கள் சரியாக வாழ வேண்டும். ஒரு இனத்தை அழித்து விட்டேன், அந்த இனம் செய்த பாவத்தினால் அழியப்பட்டது. அவர்கள் என்னுடைய சொல்லை கேட்காமல் அவர்கள் தாங்கள் எப்படி வாழ முடியுமோ அப்படியெல்லாம் வாழ்ந்து விட்டார்கள். அவர்களுடைய வாழ்வானது மிகவும் எனக்கு பிடிக்காமல் ஒரு வாழ்வாக மாறிவிட்டது. அவர்கள் காட்டு மிராண்டித்தனமாகவும் மிகவும் அவர்களுக்கு என்ன முடியுமோ எந்த வகைகளை கெட்டதாக வாழ முடியும் அப்படியெல்லாம் கெட்டதாக வாழ்ந்ததால் அவர்களை நான் மாற்ற முடியவில்லை. எனவே அவர்கள் தண்ணீரால் அழிக்கப்பட்டார்கள். ஆனால் இனிமேல் அப்படி ஒன்றுமே செய்ய மாட்டேன். என் உடன்படிக்கை அடையாளமாக என் வில்லை மேகத்தின் மேல் வைக்கிறேன், வானவில்லாக இனிமேல் இருந்து நான் அதை அனுப்ப மாட்டேன் என்ற உறுதி அளிக்கிற கடவுளை நாங்கள் பார்க்கலாம். எனவே கடவுள் மனிதனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தாலும் அவனோடு நான் இருப்பேன் என்பதையும் வாக்களிப்பாக கூறும். கடவுள் எங்களோடு இருக்கின்றார் என்பதை உறுதி அளிக்கின்றார். இன்றைய நற்செய்தியானது மிகவும் அழகான ஒரு நற்செய்தி எங்களுக்கு தரப்படுகின்றது. அதாவது இயேசுவை பற்றி இயேசு தன்னை பற்றி என்ன கூறுகின்றார் என்று மக்களிடம் அவர் கேட்க ஆசைப்படுகின்றார். முக்கியமாக அவர் சீடரிடம் கேட்கின்றார்கள். அதோடு சீமோன் பேதுரு சொல்லுகிறார், நீர்தான் மெஸ்ஸியா, நீர்தான் வாழும் கடவுளின் மகன் மெஸ்ஸியா என்று அவர் உறுதி கூறுகின்றார். எனவே இதை கேட்டவர் அவர் ஒன்றுமே சொல்ல, இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று தான் சொல்லுகின்றார். அதாவது இதை புரிந்து கொண்ட இயேசு அவர்களுக்கு புரிந்ததும் இயேசுவுக்கு புரிந்ததும், அப்போ இயேசுவ
இதை தம்மை பற்றி எவரிடம் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு கண்டிப்பாக கூறுகின்றார். எனவே இந்த வார்த்தைகளை மிக ஆழமான வார்த்தைகள் இவரிடமிருந்து வந்திருக்கின்றன. எனவே இந்த வார்த்தைகளை கேட்ட இயேசு திரும்பவும் அவர்களோடு இருந்து சொல்லுகின்றார், இந்த மெசியா எப்படிப்பட்டவராக இருக்க போகின்றார் என்பதையும் விளக்குகின்றார். இந்த மெசியா நீங்கள் நினைக்க போகும் மெசியா அல்ல, இவர் துன்பப்பட போகின்றார். நீங்கள் நினைக்கிற மெசியா என்ன மாதிரி இருக்க போகின்றார்? ஒரு பெரிய இடத்துக்கு வரப்போகின்றார், ராஜ மரியாதையோடு அந்த ஆசனத்தில் அமர்ந்து இந்த உலகத்தையே வழி நடத்த போகின்ற மெசியா என்ன நினைக்கிறீர்கள்? ஆனால் நான் அப்படி அல்ல. பலவாறு துன்பப்படவும், மானிடமகன் துன்பப்படவும், மூப்பர்கள், தலைமை குருக்கள், மறைநூறு அறிஞர்கள் ஆகியோரால் உதறி தள்ளப்பட்டு கொலை செய்யப்பட்டு படவும் 3ஆம் நாளில் உயிர்த்தெழ வேண்டும் என்று இயேசு சொல்லுகின்றார். எனவே இந்த வார்த்தைகள் இந்த ஒரு புதிய மெஸ்ஸியாவை இவர்களுக்கு காட்டுகின்றார். இந்த மெஸ்ஸியா துன்பப்பட்டு இறக்க போகிறார். என்ன காரணத்துக்காக? மக்களுடைய பாவங்களுக்காக மட்டுமல்ல, இந்த உலகத்தை மீட்க கடவுள் போட்ட திட்டம். கடவுள் அவருடைய மகனுடைய உயிரை கொடுத்து தான் இந்த உலகத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற திட்டத்தை அவர் போடுகின்றார். தன் மகன் மேல் அன்பை விட இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் மேல் வைத்த அன்புக்காக தனது மகனையே பலியிடும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தார் என்று சொல்லப்படுகின்றது. எனவே இந்த ஆண்டவர் எங்களுக்காக தன் மகன் இந்த பாடுபடும் மெஸ்ஸியாவாக மாறுகின்றார். இந்த உலகத்தில் பாடுபடும், மிகவும் துன்புறுத்தப்படும் ஒரு மெஸ்ஸியாவாக காட்டப்படுகின்றது. எனவே இதை அவர்கள் புரிந்து கொள்ள முடியாமல் அவர் சொல்லுகின்றார், பேதுருவான தனியாக கடைந்து கொண்டுகின்றார். ஐயோ, இதெல்லாம் செய்யக்கூடாது ஆண்டவரே, நீர் மெஸ்ஸியா, ஏன் இதெல்லாம் செய்ய வேண்டும்? நீர் இதிலிருந்து வெளியே வரலாம் தானே. இது கடவுளுடைய திட்டம் என்று புரிந்து கொள்ளாமல் சாத்தானுடைய வார்த்தைகளால் அவர் கதைக்கின்றார் என்று அவர் உடனே அவரை பேதுருவிடம், என் கண்முன்னே நில்லாதே சாத்தானே, ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்று கடிந்து கொள்ளுகின்றார். எனவே இயேசு அவரை புரிந்து கொள்ளவும் முடியாது இருக்கின்றது. முதல்ல புரிந்து கொண்ட பேதுருவானவர் 2வது முறையிலாக இயேசு உண்மையாகவே என்னத்துக்கு வந்திருக்கின்றார் என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாத சீடராகத்தான் இருக்கின்றார்கள் ஒழிய முழுமையாக புரிந்து கொண்டார் என்று எங்களுக்கு சொல்ல முடியாது. கடவுளுடைய திட்டங்கள் நிறைவேற வேண்டும். அது மனிதருக்காக இருக்கலாம். எங்களுடைய சொந்த வாழ்விலும் நாங்கள் கடவுள் எங்களுக்கு என்ன திட்டங்களை வகுத்திருக்கிறாரோ எங்களுக்கு தெரியாது. நாங்கள் போகும் பாதை எங்களுக்கு தானாக திறகின்றது. இதுதான் நாங்கள் இந்த வாழ்க்கையில் செய்ய வேண்டும். ஆனால் அது கடவுளோட திட்டத்தோடு நாங்கள் போக வேண்டும். மனிதர்களுடைய திட்டமாக மாற முடியாது. அதான் ஏன் சொல்லுறார், கடவுள் என்ன திட்டம் வச்சிருக்காரோ அதை விட நீ மனிதராக நீ யோசிக்கிறாய். கடவுள் என்ன எங்களோட வாழ்க்கையில் திட்டங்களை வைத்திருக்கிறாரோ அதுக்கேற்று நாங்கள் வாழும்போது தான் எங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையாக மாறுகின்ற அன்பார்ந்தவர்களே. எனவே எங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும், நாங்கள் என்ன திட்டம் என்னோட வாழ்க்கையில் இருக்கின்றது, என்னுடைய வாழ்க்கையை என்னதுக்காக இந்த உலகத்தில் நான் இருக்கின்றேன் என்று நாங்கள் போகிற நேரம் ஆண்டவரிடம் கேட்டு பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நேரம், ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்தும், எனக்கு சொல்லித்தாரும், நான் என்ன செய்ய வேண்டும் இந்த உலகத்தில், என்னுடைய இந்த மனித ஜென்மம் எடுத்த நான் மனிதனாக பிறந்திருக்கிற நான் என்ன செய்ய போகிறேன், என்னோட உலகம், என்னுடைய வாழ்க்கையினால் இந்த உலகத்துக்கு என்ன நன்மை அடைய போகின்றது. எனவே அதை நாங்கள் திறம்பட ஆண்டவரிடம் கேட்போம். அந்த இறை ஞானத்தை கேட்டு தொடரும் திருப்பலியிலே பக்தியோடு நாங்கள் மன்றாடுவோம். எம் நிலை வாழ்வுக்கு உணவாக உம் மகனையே தந்த இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் தங்களிடையே உள்ள உறவுகளை மேம்படுத்தி உமது விழுமியங்களை தம் வாழ்வில் கடைபிடித்து சாட்சிகளாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, நாம் அனைவரும் உமது வார்த்தைகள் வலிமை உள்ளவை என்பதை உணர்ந்து கட்டளைகளை கடைபிடிக்கவும் எம்மிடம் உள்ளவற்றை ஏழைகளோடு பகிர்ந்து பிறரன்பு கொண்டவர்களாகவும் தாழ்ச்சியுடையவர்களாகவும் வாழ்ந்து நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணக தந்தையே இறைவா,
எம் இளைய சமுதாயம் தனது வாலிப நாட்களில் நீர்தரும் நலன்களை நல்ல வகையில் பயன்படுத்த தூய ஆவியின் அருட்கொடைகளை அவர்கள் மீது பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, உடல் உள நோய்களால் வேதனையுறும் அனைவரையும் நீர் இரக்கத்துடன் கண்ணோக்கி பாரும். அவர்களின் வேதனைகளை நீக்கி நிறைவான உடல் உள சுகத்தை அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். பரம்பொருளே இறைவா, எங்கள் வாழ்வை ஆசீர்வதிப்பவரும் எங்கள் வாழ்வை வழிநடத்துவரும் நீரே ஆண்டவரே. எங்கள் தேவைகளில் பாதம் வந்து நிற்கின்றோம். எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றியறலும் ஆசீர்வதியும். நீர் இல்லாத வாழ்க்கையை நாங்கள் நினைத்து பார்க்க முடியாது. உமது பிரசன்னத்தில் வாழும் மக்கள் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஒன்றுமில்லாது வந்தேன், உள்ளத்தை உனக்கு தந்தேன். அமைதியில்லாத என் மனதினிலே வாழும் உந்தன் நினைவுகளே. ஒன்றுமில்லாது வந்தேன், புலரும் பொழுதின் ஏக்கங்கள் புரிய இயலா கேள்விகள், புயலாய் தொடரும் பாடுகள், புதைந்து போன நியாயங்கள், இவைகள் போலவே காயங்கள், இருதயமெங்கும் மாணிகள், இவைகள் போலவே காயங்கள், இருதயமெங்கும் காணிகள், தந்திட வந்தேன் தெய்வமே, இருப்பவை இவைதான் ஏற்றுக்கொள். ஒன்றுமில்லாது வந்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களிடதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கை எங்களுக்கு தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது திருவிழத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயன் விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரைமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமையை மிகுதிப்படுத்தாதெனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா.
ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜெசி ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் நோக்கிடம் திகழ்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேபாஸ், அருளாளர் பிரான்சிஸ் ஜோர்டான், புனித அன்னை திரேசால், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படுப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திரள திருவிழம் கொள்வீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும். உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். பொழுதில் உன் எண்ணங்கள் என்னை மாற்றுமே. உன்னருள் போதுமே. நீ உறவாடும் நேரமே. தனிமையில் கூட தனி சுகமே. என் தலைவன் உனது உடனிருப்பார். தனிமையில் கூட தனி சுகமே. என் தலைவன் உனது உடனிருப்பார். சுமைகள் கூட சுகம் தருமே. உன்னிமைகள் என்னை அரவணைத்தால். படைப்பினில் ஒளிர்வது உன்முகமே. இது பரமனே உந்தன் அதிசயமே. நீ உறவாடும் நேரமே. என் உளமெங்கும் வசந்தமே. நீ எனதாகும் பொழுதில் உன் எண்ணங்கள் என்னை மாற்றுமே. உன்னருள் போதுமே. நீ உறவாடும் நேரமே. அவர்கள் ஒன்று முற்றிலுமாய் நிறைவடைந்தனர். ஆண்டவர் அவர்கள் விரும்பியவற்றை அவர்களுக்கு அளித்தார். அவர்களது விண்ணப்பம் வீணாகவில்லை. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை இனிய விண்ணக விருந்தால் ஊற்றம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உண்மை வாழ்வை அளிக்கும் உணவின் மீது நாங்கள் என்றும் ஆவல் கொள்ள செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
தாயே அனைத்து சுகம் தருவாயே அமைதி இழந்த நெஞ்சங்கள் ஆறுதல் தேடி அலையுதம்மா அம்மா அன்பு தாயே காற்றிலாடும் தீபங்கள் நாங்கள் கண்மூடும் முன்னே காத்திடுவாயே காற்றிலாடும் தீபங்கள் நாங்கள் கண்மூடும் முன்னே காத்திடுவாயே வேராடும் புயலுக்கு நடுவினிலே வேராட்டும் புயலுக்கு நடுவினிலே தாலாட்டும் தாயாய் நீ வர வேண்டும் 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 அம்மா அன்பு தாயே அனைத்து சுகம் தருவாயே அமைதி இழந்த நெஞ்சங்கள் ஆறுதல் தேடி அலையுதம்மா அம்மா அன்பு தாயே நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம் நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம் நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.